சுத்தம் பண்ணிட்டா நீங்க ஒரு மாசம் ஆயிடுச்சுல கழுவி நல்லா தான் இருக்கிறீங்க. சொல்லுங்க, கழுவிட்டு இருந்தீங்க. இப்ப எவ்வளவு நாள் ஆச்சு கழுவாம போய்? ஒரு 3 வாரம் இருக்கும். 3 வாரம் ஆயிடுச்சு. சரிங்களா? கை கால் வீக்கிறீங்களா? கழுத்துல உள்ளதா கழிச்சிட்டீங்க. எப்ப கழிச்சுனாங்க? 3 நாள் ஆயிடுச்சு. 3 நாள் ஆயிடுச்சு. ஆனா இங்க மருத்துவத்துல இருந்து இந்த வரைக்கும் வந்து எந்த எஃபெக்ட் இல்லை. எந்த எஃபெக்ட் இல்ல. சரி, கை கால் எதுவுமே வீங்கல. இங்க மருந்து எடுத்து 3 வாரமா கழுவே போகல. அப்ப இந்த தாப்பா இந்த கழுத்துக்குள்ள டாக்டர் இது கேள்வி கேட்டாங்களா? ஏன் கழுத்தாங்க? டாக்டர் கேட்டாங்க. டாக்டர் சொன்னாரு, ரத்தம் செக் பண்ணிட்டு நான் ட்ரெஸ்ஸிங் பண்ண சொன்னேன். அவனை ரத்தம் செக் பண்ணிட்டு நான் கழுத்துறேன், முடிஞ்ச கழுத்துறதுனா கழுத்துறேன். இல்லை இதுன்னு கழுத்துனா ஒன்றும் பெட்ரு, நீங்க சொல்லிட்டீங்களா, எனக்கு கழுத்துனா ஒன்றும் நல்லா இருக்கும், ஒன்றும் உடம்பு சீக்கு எதுவும் இல்லை, ஏன் இதுக்கு போட்டுக்கிட்டு அப்படின்னு. சரி, நீங்க வரக்குள்ள கிரெட்டின் எத்தனை இருந்துச்சு? 1002 கிரெட்டின். சரிங்களா? இஜிஎஃப் எத்தனை இருந்துச்சு? இஜிஎஃப் அப்போ ஞாபகம். சரி, எதனால உங்களுக்கு கிட்னி கழுவுனாங்க? 1 வாரம். எதனால கழுவுனாங்க? கிட்னி கிரெட்டின் லெவல் கூட ஆச்சுன்னு சொல்லி கழுவுனாங்க. நீங்களும் கழுவிட்டீங்க. எப்படி இந்த இடம் தெரியும் உங்களுக்கு? அதோட இங்க வந்துட்டீங்க. சரிங்களா? ஒண்ணு சொல்ல நல்லா கேட்டீங்க. இது மாதிரி சாப்பாடு தான் கொஞ்சம் முக்கியம். சாப்பாடை கொண்டு வந்து நைட்டு என்ன பொருள் எதுவுமே எடுக்கிறாங்க. சரிங்களா? பாருங்க, கழுவிட்டு இருந்தே கழுவ வைக்கல விட்டு இருந்தா என்ன தெரியல என்ன ஆயிருக்கும். சாப்பாடு இப்ப வந்து வீடியோ வச்சிருக்கேன். டிக்டாக் உள்ள போங்க, என் வீடியோ நான் காட்டுறேன். ஓகே, சரிங்களா? இப்போ வந்து கிரெட்டின் வந்து இப்போ வந்து டிடன்ட் கோ அப் இறங்கல. நான் இங்க கிரெட்டின் பார்க்க மாட்டேங்க. ஓகே, நான் இங்க பாக்குறதெல்லாம் கிட்னியோட சைஸ் தான். ஓகே, இவரோட கிட்னியோட சைஸ் அன்னைக்கு நான் பார்த்த வரைக்கும் நல்லா 9.2க்கு மேல தான் இருக்குது. அப்ப கிட்னி நல்லா இருக்குது. என்னன்னா அழுக்கா இருக்குது. அதை நம்ம சுத்தப்படுத்திட்டோம்னா அந்த கிட்னி திருப்பி நம்ம அந்த ஃபில்டரை யூஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லாத்துட்டையும் சொல்றது அதுதான். சரியா? கிட்னின்றது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு ஃபில்டர் தான். அதை நம்ம சுத்தம் பண்ணி வச்சிட்டோம்னா அதை திருப்பி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக போய் கழுவுறதுன்னு ஒரு ஆப்ஷன் போயிட வேண்டாம். இப்ப உங்களுக்கு இழுப்பு நீர், பேங்க்ரீஸ், இன்சுலின் சொல்லலாம். ஒத்துக்கிறீங்களா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? இன்சுலின் மருந்து சாப்பிடணுமா இல்ல இந்த பேங்க்ரீஸை சரி பண்ணணுமா? நம்ம பேங்க்ரீஸ் சரி பண்ணா அது போய் இன்சுலின் சுரக்க போகுது. ஆனா அதுக்காக நீங்க சாப்பிட்ற மாத்திரனால உங்களோட கண்ணு, உங்களுடைய ஹார்ட், இந்த மாதிரி நிறைய பாதிப்பு வந்துட்டு இருக்கு பாருங்க. சரிங்களா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? இப்ப இவருக்கு வந்து கிட்னி தான் பிரச்சனை. என்னது? கிட்னி வந்து ஃபில்டர் வந்து சுத்தப்படுத்த மாட்டேது. ஆனா கிட்னி நல்லா தான் இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? கிட்னியை சுத்தப்படுத்திட்டோமா அது போய் ரத்தத்தை சுத்தம் பண்ண போகுது. சுத்தம் பண்ணிட்டா நீங்க ஒரு மாசம் ஆயிடுச்சுல கழுவி நல்லா தான் இருக்கிறீங்க. அவ்வளவுதான். இது மாதிரி சாப்பாடு தான் நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். சரிங்களா? அந்த அந்த புரோட்டீன் வெளியாகிறது, இந்த கிரெட்டின் குறைஞ்சிக்கலாம் நான் மருந்து வச்சுருக்கேன். நான் அப்புறம் இப்போ கொடுக்க மாட்டேன், அது அப்புறம் தான் கொடுப்பேன். சகா வாங்கி எடுக்கிறதானே நீங்க ஆயில் சகான்னு சொல்லி வருவது, அது நீங்க எடுத்தீங்கன்னா அந்த கிரெட்டின் குறையும். சகா ஆயில் மென்ஷன் கொடுக்க மாட்டேன். 2 மாசம் கழிச்சு தான் கொடுப்பாங்க. ஆனா வந்து இப்போ வந்து நார்மல் என்ன காலைல பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் அதெல்லாம் நார்மல் மருந்து. இப்போதைக்கு நீங்க இதெல்லாம் சாப்பிடுங்க ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கிரெட்டின் குறையத்துக்கு மருந்து கொடுக்கணும். சரிங்களா? ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே, ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்துருக்கேன். என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களுக்கெல்லாம் நல்லது சொல்றேன். இது உங்களுக்கு வந்து பார்த்தா எல்லாம் நல்லா இருக்கு. எனக்கு நல்லா வராது, அவங்களுக்கும் நல்லா வரும். பாருங்க, கழுவிட்டு இருந்தவருங்க அவரு. கிட்னி கழுவிட்டு இருந்தவரு. இப்ப கிட்டத்தட்ட 3 வாரத்துக்கு மேல கழுவே போகல. அவர் கழுத்துல போட்டு இதை கூட எடுத்துட்டாரு அவரு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேர் வெளியில இருப்பீங்க. வெளிநாட்டுல இருந்து என்னோட வீடியோ நிறைய பாக்குறீங்க. சரிங்க? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அவசரப்பட்டு போய் கழுவிடாதீங்க. அப்படியே கழுவிட்டாலும் நீங்க வாங்க, நம்மளால முடிஞ்ச அளவு உங்களை காப்பாற்ற முடியுமான்னு பார்ப்போம். சரிங்களா? நன்றி, வணக்கம். பூச்சவங்க சித்த வைத்திரு பேசுறேன்.